3 3 முடிச்சிட்டோம். இங்க வந்து நம்ம 1 2 3 3 முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ 6 முடிச்சிட்டோம். ஒன்றும் 1 2 3 4 மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து பேலன்ஸ் 4 பார்த்துடலாம். அண்ட் நாளைக்கு வரப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வாங்க. ஏன்னா வந்து இந்த ஹெட்டர் இன்ஜெக்ஷன் இதை வச்சுதான் ஃபுல் இந்த 3 பக்கம் இதை வச்சுதான் போகுது. ரொம்ப நிறைய இருக்கு இதுல நம்ம படிக்க. ஸோ ஒரு பெரிய கண்டென்ட் வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்க அதை ஓப்பன் பண்ணாலே தெரியுங்க பாருங்க. நான் ஒரு பெரிய மேப்பே ஒன்று போட்டு வச்சிருப்பேன். ஒவ்வொன்றும் ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். வெறும் நான் வந்து HTTP ஹெட்டர் அட்டாக் தான் சொல்லியிருப்பேன். அதுக்குள்ள பாஸ்வேர்ட் ரீசெட் பாய்சனிங் ஒரு பக் இருக்கு, வெப் கேட்ச்னு சொல்லிட்டு ஒரு பக் இருக்கு. இதுல ஓப்பன் டைரக்ட் பண்ணலாம், போர்ட் ஸ்கேனிங் பண்ணலாம், SSRF பண்ணலாம். அண்ட் நிறைய இதுக்குள்ளேயே வந்து நிறைய பக் வந்து கண்டெய்ன் ஆயிருக்கு. ஓகே, அதனால இப்போ உங்களுக்கு வெளியே இருந்து பார்த்தா உங்களுக்கு 10 பக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதுல சொல்லியிருப்பேன். நீங்க வெளியே எந்த சோர்ஸ்ல நீங்க எடுத்தாலும் சரி, இந்த பக் எல்லாமே இப்போ வந்து HTTP ஹெட்டர் இன்ஜெக்ஷன்ங்கிறதே ஒரு தனி பக் எடுப்பாங்க, வெப் கேட்சே தனி பக் எடுப்பாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்டர் அட்டாக்ல உங்களுக்கு மொத்தம் ஆல்மோஸ்ட் 5 அட்டாக்ஸ்